வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சாமியாரும் குரங்கும் என்ற தலைப்பில் ஒரு கதை. நாம் சொல்வதை எல்லாம் மனம் கேட்டு நடக்கிறதே என்று விட்டுவிடக்கூடாது. சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனம் தாவத் தொடங்கிவிடும் என்பதே இக்கதையின் விளக்கம். ஒரு சாமியார் கிராமத்தில் வசித்து வந்தார். அவர் ஒரு நண்பரை அவருக்கு உணவு கொடுப்பதற்காக அவரை வர சொல்லி இருந்தார். தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலையை போடு என்று சொன்னார். குரங்கு வாழை இலையை எடுத்து கொண்டு வந்து போட்டது. உடனே சாமியார் தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்தார். சாதம் போடு என்றார். குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது. திரும்பவும் தலையில் அடித்தார். அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது. நண்பர் மனம் பொறுக்கவில்லை. சாமி, குரங்குதான் நீங்கள் சொல்வதையெல்லாம் சரியாக செய்கிறதே, அதை வாயில்லா ஜீவனை நீங்கள் ஏன் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். சாமியார் எதுவும் பேசவில்லை. சிரித்துவிட்டு பிரம்பை தான் இருந்த பாயின் கீழே ஒளித்து வைத்தார். சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தவரின் தோளில் ஏறி இருந்தது. காதை பிடித்து இழுத்தது. தலையையும் முடியையும் பிடித்து ஆட்டியது. சாப்பாட்டு இலையில் வாளை தொங்கவிட்டு ஆட்டியது. உடனே சாமியாரின் நண்பர், ஐயோ சாமி, இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை, அடி போடுங்கள் என்றார். உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார். அது போய் ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்து கொண்டது. உடனே சாமியார் சொன்னார், இந்த குரங்கை போலதான் மனித மனமும். நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கிறதே என்று விட்டுவிடக்கூடாது. சற்று ஓய்வெடுத்தாலும் மனிதனின் மனம் தாவத் தொடங்கிவிடும் என்று கூறினார். இதில் தெரிந்து கொண்டது, நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கிறதே என்று விட்டுவிடக்கூடாது. சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனம் தாவத் தொடங்கிவிடும் என்பதே இதன் அர்த்தம். இன்று நாம் இந்த பதிவில் ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.